ஒரு ஆடு தான் ஒரு ஆடு என்று உணர்கிற போது மந்தையிலிருந்து விலகி விடுகிறது. தெரியாத போது அது பாஜகவிலே வேட்பாளராக நின்று விடுகிறது. கோயம்புத்தூரில் ஒரு வேட்பாளர் அதை விட்டுட்டு நேற்று சென்னையில், இன்னைக்கு வேலூரில், நீலகிரின்னு சுற்றிக்கிட்டு இருக்காரு. அவருக்கு கோயம்புத்தூரை பற்றி கவலை இல்லையோ? ஏன்னா அவர் எப்படியாவது தேர்தல் அரசியல்ல இருந்து தப்பிக்கணும்னு ரொம்ப முயற்சி பண்ணார். நான் தேர்தலில் போட்டியிட மாட்டேன்னு சொன்னார் நடுவில். ஆமாம், ரொம்ப நாள் சொல்லிட்டு இருந்தார். ஆமாம், நம்மளும் பார்த்தோம். ஆனால் யாரோ ஒருத்தன் உட்கட்சியில் எவனோ ஒரு எதிரி இருந்திருக்கான், அவன் தான் கொண்டு போய் மாட்டி விட்டுருக்கான் கோயம்புத்தூர்ல. ரூபாவோட கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாரு. சொல்லிட்டு நேற்று என்ன பண்ணாரு? நேற்று என் பின்னாடி யாரும் வரக்கூடாது, என் கூட வரக்கூடாதுங்கிறாரு. நம்ம வந்து பண பட்டுவாடா பண்றதுக்கு விட மாட்டேங்கிறாங்க. யாரு? தேர்தல் ஆணையம் நினைச்சிருவாங்க. ரொம்ப பேரு பத்திரிகைக்காரங்க கூட வர்றாங்களா, மீடியா பர்சன். மோடி வந்து ஒரு டீ கடைக்காரனா நான் இங்கே வர்றதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன், ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் அப்படிங்கிறாரு. ஒருவேளை அவர் சிறந்த டீ மாஸ்டராக இருந்திருக்கலாம். ஏன்னா நாட்டினுடைய சிறந்த பிரதமராக அவர் இருக்க முடியல. அந்த கோபத்துல தான் அவர் என்ன பண்ணுவார் பார்த்திருக்கீங்களா? நேரு தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணங்கிறாரு. நேரு இறந்து எத்தனை வருஷம்? முதல் பிரதமர் யார் அப்படின்னு கேட்டதுக்கு எல்லாரும் ஜவஹர்லால் நேருன்னு சொல்லும் போது கங்கனா ரனாவத் ஒரு ஆள் மட்டும் வித்தியாசமா செஞ்சிருக்காங்க. சுபாஷ் சந்திர போஸ் தான். இவ்வளவு அறிவாற்றல் மிக்க ஒரு ஆளை எப்படி இவ்வளவு நாளா மிஸ் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. 10 ஆண்டு காலம் பாஜக ஆட்சியில் இருந்த போது ஏன் அந்த அம்மா நிர்மலா சீதாராமனையெல்லாம் நிதியமைச்சராக வைத்திருக்கும் போது ஏன் கங்கனா ரனாவத்தை வந்து ஒரு உயர்ந்த பதவிகளுக்கு கொண்டு போகக்கூடாது? மோடிக்கு அங்கே ஓட்டு போட்டுவிட்டு பொழைக்கிறதுக்கு தமிழ்நாட்டுக்கு வர்றாங்க. அப்ப அங்கே புறப்பட்டு வர்றதுக்கு அளவுக்கு மோசமான வறுமை அங்கு நிலவுகிறது. ஆனா அந்த தொழிலாளர்களை கூட நான் இந்த மண்ணில இருந்து விரட்டுவேன்னு ஒரு மாவீரன் சொல்றாப்புல பாத்தீங்களா? ஆமாம்மா, நம்ம செந்தமிழன் சீமான். அதாவது சீமானே பஞ்சம் முளைக்கத்தான் சென்னைக்கு வந்திருக்காப்புல. ஆமாம், அரணையூர்ல இருந்து இங்கே கிளம்பி வந்திருக்காப்புல. ஒன்னே இந்த ஊருக்காரங்க வரட்டாங்கன்னா என்ன ஆகும்? நீ அரணையூருக்கு போய் பொழைச்சிக்க, இயற்கை விவசாயம்லாம் பேசுறீங்கள, அங்கே போய் மாடு வாங்கி மேய்ச்சிக்கன்னு சொன்னாங்கன்னா என்ன பண்ண முடியும்? ஏன்னா கர்நாடகத்தில் ரோடு ஷோ நடத்துனாங்க, பாஜக தோத்து போச்சு. ஆமாம், எங்கெல்லாம் ரோடு ஷோ நடத்துறாங்களா அங்கெல்லாம் சோழி முடியுது. தமிழ்நாட்டில் ஏற்கனவே சோழி முடிஞ்சு போன கதை தான். இப்போ அவருடைய ஆட்சிக்கு ஒரு வழியனுப்பு விழாவை இந்த ரோட் ஷோ மூலமாக தமிழர்கள் வெற்றிகரமாக அனுப்பி விடுவார்கள். வாகித்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ்நாட்டுடைய நடப்பு அரசியல் குறித்து கலந்துரையாடுறதுக்காக ஆய்வாளர் ராஜகம்பீரன் அவர்கள் வந்திருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். இன்னைக்கு பரபரப்பாக போய்கிட்டு இருக்கு. நரேந்திர மோடி வேற தமிழ்நாட்டுக்குள்ளே தான் சுற்றிக்கிட்டு இருக்காரு. 4 நாள் இங்கே தான் சுற்ற போகிறாருன்னு வேற சொல்கிறாங்க. அண்ணாமலை வேற நிறைய பேசுகிறாரு. கோயம்புத்தூரில் ஒரு வேட்பாளர் அதை விட்டுட்டு நேற்று சென்னையில், இன்னைக்கு வேலூரில், நீலகிரின்னு சுற்றிக்கிட்டு இருக்காரு. அவருக்கு கோயம்புத்தூரை பற்றி கவலை இல்லையோ? எக்ஸாம் கார்டுக்கு போகாமலே நான் பாஸ் ஆயிடுவேன்னு சொல்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டு மாதிரி அண்ணாமலை வந்து ஒரு முடிவுக்கு வந்துட்டார். ஏன்னா அவர் எப்படியாவது தேர்தல் அரசியல்லேருந்து தப்பிக்கணும்னு ரொம்ப முயற்சி பண்ணார். நான் தேர்தலில் போட்டியிட மாட்டேன்னு சொன்னார் நடுவில். ஆமாம், ரொம்ப நாள் சொல்லிட்டு இருந்தார். ஆமாம்மா, நம்மளும் பார்த்தோம். ஆனால் யாரோ ஒருத்தன் உட்கட்சியில் எவனோ ஒரு எதிரி இருந்திருக்கான், அவன் தான் கொண்டு போய் மாட்டி விட்டுருக்கான் கோயம்புத்தூரில். ஏன்னா கோயம்புத்தூரில் ரோட் ஷோ நடத்தின அன்னைக்கே கோயம்புத்தூரில் ஜெயிக்க மாட்டாங்கிறத வந்து அவர் தெளிவாக தெரிஞ்சிட்டார். அதனால தான் அவர் ரொம்ப ஆத்திரப்பட்டு சொன்னார், ₹1 கொடுக்க மாட்டேன் நான் யாருக்கும் வாக்காளர்களுக்கு, எனக்கு ஓட்டு போடாதவனுக்கு எது கொடுக்கணும் நான் அப்படிங்கிறத மைண்ட் வாய்ஸ் வச்சுக்கிட்டு ₹1 கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னார். ஆமாம், சொன்னாரா? ஆமாம். சொல்லிட்டு நேற்று என்ன பண்ணார்? நேற்று என் பின்னாடி யாரும் வரக்கூடாது, என் கூட வரக்கூடாதுங்கிறாரு. நம்ம வந்து பண பட்டுவாடா பண்ணுறதுக்கு விட மாட்டேங்கிறாங்க. யாரு? தேர்தல் ஆணையம் நினைச்சிருவாங்க. ரொம்ப பேர் பத்திரிகைக்காரங்க கூட வர்றாங்களா, மீடியா பர்சன். ஆமாம். அதுலேயும் இப்போ என்ன ஆகி போச்சுன்னா, ஒரு காலத்தில் பத்திரிகைங்கிறது வந்து என்னவா இருந்துச்சுன்னா, செய்திகளை வந்து சுருக்கெழுத்தில் எழுதுவாங்க சரசரன். ஆமாம், ஆமாம். டாக்டர் சீட் எழுதுகிற மாதிரியே தான் எழுதுவாங்க. என்ன எழுதிருக்கான்னு சம்மந்தப்பட்டவனுக்கு தெரியும். ஆமாம், ஷார்ட் ஹேண்ட் அதுக்குன்னு படிப்பாங்க. அப்புறம் அதை போய் டைப்லாம் அடிப்பாங்க. இப்படி ஒரு காலம் இருந்துச்சு. ஒரு செய்தி இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு வந்து ரொம்ப பெரிய பாடு. இப்போ என்ன பண்ணுறான்னா, இன்றைக்கி வந்து ஒட்டுமொத்த பத்திரிகை துறைங்கிறது காட்சி ஊடகமாக மாறிடுச்சு. அதனால் அண்ணாமலை எப்படி பணம் கொடுக்குறாரு, ஆரத்திக்கு வழியாக கொடுக்குறாரா, சாதாரணமாக கொடுக்குறாரா, எந்த வடிவத்தில் கொடுக்குறாரு அப்படிங்கிறத விஷுவலாக எடுத்துடலாம். அதுக்கு பயந்துக்கிட்டு அவர் என்ன சொல்கிறாரு, ஏய் முதலாளி யார், அவனுக்கு ஃபோன் போடுவேன் அப்படிங்கிறாரு. ஆமாம், எப்போவுமே நீங்கள் பாருங்கள், மிரட்டுறதுக்கு திடீர்னு வந்து சொல்கிறது பூராமே நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா ஓனரையும் மிரட்டி வச்சுருக்காங்க. ஏன்னா தேர்தல் பத்திரத்தில் அதான் நடந்திருக்கு. ஆமாம், ஒரு ஆள் போவான், மிரட்டுவான். அது வந்து அப்படியே அந்த சபாஸ் மீனாங்கிற ஒரு படத்தில் வந்து சிவாஜி கணேசன் நடித்த ஒரு சீன் தான் அது. அவர் என்ன பண்ணுவார்னா, உழைச்சி சாப்பிட்றதுக்கு வந்து ஒதுக்காது, சீக்கிரம் முன்னுக்கு வர முடியாதுங்கிற ஒரு வருத்தம் இருக்கும். அப்போ 2 கேரக்டர், சந்திரபாபும் சிவாஜியும். அப்போ என்ன சொல்லுவான், அண்ணே நம்ம குறுக்கு வழியில் ஷார்ட்கட்டாக வரணும் அப்படிங்கிறதுக்கு முடிவெடுத்துட்டு பெரிய பெரிய பங்களா இருக்கிற ஏரியாவுக்குள்ளே போவோம். நான் ஒரு கல்லை விட்டுக்கிட்டு எரியிறேன், டம்முன்னு உடைஞ்சு கண்ணாடி உடையும், நீ வந்து கண்ணாடி ரிப்பேர், கதவு ரிப்பேர் அப்படின்னு நீ கொஞ்சம் நேரம் கழிச்சு வா, வந்தேன்னா காசு அடிச்சிடலாம், ஷார்ட்கட்டாக போயிடும், நமக்கு பொழப்பு வந்துடும் அப்படின்னு முடிவெடுத்து போவாங்க. அதே மாதிரியே ஒரு கல்லை விட்டு எரிஞ்சோன்னே
இவர் போவார், கண்ணாடி ரிப்பேர், கதவு ரிப்பேர். ஐயோ நல்ல வேலைப்பா, நீ வந்தப்பா, அவசரத்துக்கு வந்தப்பா அப்படின்னு சொல்லி காசை கொடுத்து அந்த பங்களாவோட ஓனர் வந்து கையெடுத்து கும்பிட்டு காசு கொடுப்பார். அதே மாதிரி மறுபடியும் வேறு ஏரியாவுக்கு போவாங்க. போயிட்டு இருக்கும்போது பார்த்தா இந்த கல்லை விட்டு எரிகிறவன் இருக்கானே, ஆமாம் அசிஸ்டண்ட்டு, ஆமாம், அவனுக்கு ஏதோ ஒரு அர்ஜென்ட் ஆயிரும், கொஞ்சம் லேட் பண்ணிடுவான். லேட் பண்ணுறது இவர் முன்னாடி போயிடுவார். யாரே நம்ம கேரக்டர் முன்னாடி போயிடுவார். போய் வாசலில் நிற்கிறாள்கிட்ட கண்ணாடி ரிப்பேர், கதவு ரிப்பேர் அப்படிம்பாரு. போயா என்ன கத்திட்டு இருக்க? ஏன் உங்கள் வீட்டில் கண்ணாடி ரிப்பேர், கதவு ரிப்பேர் எதுவுமே இல்லையா அப்படின்னு கேட்பாரு. சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே டங்குன்னு ஒரு கண்ணாடி வந்து, ஆஹா களவாணி பயில்கடா, திட்டம் போட்டு வந்திருக்கிறாங்கடா அப்படின்னு டக்குன்னு அவனை சட்டையை பிடிச்சிடுவாரு. இதைத்தான் அமலாக்கத்துறையை வச்சு இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கண்ணாடி ரிப்பேர், கதவு ரிப்பேர் கதை தான் இவங்க கதை. இந்த ரஜினி முருகன் படத்தில் 7.5 முக்கம் கேரக்டரில் சமுத்திரக்கணி பண்ணுவார். ஆமாம், 2 பேரும் அனுப்புவாங்க, வீட்டில் வந்து உட்காந்துட்டு அண்ணன் ஒரு ரூபா கொடுத்துட்ற சொன்னார். ஆமாம், அந்த மாதிரி கட்ட பஞ்சாயத்து வகைராக்கள் பூராமே அப்படி தான் பண்ணுவாங்க. அதனால் பாஜகவுடைய ஸ்டைல் பூராமே, அதாவது அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு தீராத பிரச்சனை என்னென்னா, தமிழ்நாடும் கேரளாவும் இவங்க என்ன திட்டம் போட்டு வந்தாலும் மண்டை மேலே இருக்கிற கொண்டையை மறைக்க முடியலையடாண்ட அப்படின்ற மாதிரி எப்போவுமே மாட்டிக்கிறாங்க. என்ன செஞ்சாலும் சரி தமிழ்நாட்டில் அவங்களோட இது வேக மாட்டேங்குது. அங்கே வந்து எல்லா பிரச்சனைக்கும் இவங்க ஒரு, அதாவது எல்லா தலைவலிக்கும் ஒரு மாத்திரை வச்சுருக்கிற மாதிரி, ஒரு வெள்ளை மாத்திரை வச்சுருக்கிற மாதிரி இவங்க என்ன செய்கிறாங்க, நாட்டில் வந்து பஞ்சம் பசி அதிகமாகிடுச்சு, வேலை வாய்ப்பு இல்லை, நாட்டில் வந்து இந்த மாதிரி பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொன்னோன்னு வச்சுங்க, இவன் என்ன சொல்கிறான், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம் அப்படிங்கிறான். ரொட்டிக்கு வழி இல்லைங்க, வடநாட்டுக்காரன் பூரா வர்றான், மோடிக்கு அங்கேயே ஓட்டு போட்டு விட்டு குலைக்கிறதுக்கு தமிழ்நாட்டுக்கு வர்றாங்க. ஏடா நீ யாருக்கு ஓட்டு போட்டியோ அவங்ககிட்டே கேட்கலாமே, ஏன் எனக்கு வேலை கொடுக்கல, நான் என்ன தமிழ்நாடு என்ன சிங்கப்பூரா இல்லை ஜப்பானா, எதுக்கு இங்கே புறப்பட்டு வர்றாமே? அப்போ அங்கே புறப்பட்டு வர்றதுக்கு அளவுக்கு மோசமான வறுமை அங்கே நிலவுகிறது. ஒரு கூலி தொழில் பார்க்கறதுக்காக வேண்டி இங்கே வர்றான். ஆனால் அந்த தொழிலாளர்களை கூட நான் இந்த மண்ணில் இருந்து விரட்டுவேன்னு ஒரு மாவீரன் சொல்கிறாப்புல, பார்த்தீங்களா அதை? ஆமாம்மா, நம்ம செந்தமிழன் சீமான். அதாவது சீமானே பார்த்தீங்கன்னா, அதாவது இது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, சீமானே பஞ்சம் முளைக்க தான் சென்னைக்கு வந்திருக்காப்புல. ஆமாம், அரணையூர்லேருந்து கிளம்பி, அரணையூர்லேருந்து இங்கே கிளம்பி வந்திருக்காப்புல. அப்போ ஒன்றே எந்த ஊருக்காரங்க வரட்டாங்கன்னா என்ன ஆகும், நீ அரணையூருக்கு போய் பொழைச்சிக்க, இயற்கை விவசாயம்லாம் பேசுகிறீங்கள, அங்கே போய் மாடு வாங்கி மேய்ச்சிக்கன்னு சொன்னாங்கன்னா என்ன பண்ண முடியும்? மாடு மேய் அரசு வேலையாக்க வேணும், மாடு மேய், அந்த வேலையை நீயே பார்த்துக்கோ, நீயே போய் நான் 4 மாடு வாங்கி தர்றேன், கட்சி வேலையெல்லாம் பார்க்குறது சரியாக வராது, ஒழுங்கா மாட்டை மேய்ச்சி. நாங்கள் சென்னையில் இருக்க யாராவது பார்த்துக்குறோம், நாங்கள் பார்த்துக்குறோம், இது மீனவ கிராமம் சென்னை தொடக்கத்தில், நாங்கள் மீனவர்கள் மட்டும்தான் இருக்கணும். இப்படி ஆரம்பித்தாங்கன்னா எதிர்காலம் என்ன ஆகும்னு நமக்கு தெரியல. இந்த மாதிரி என்ன செய்கிறாங்கன்னா, அரசியலில் இந்த நிலம் சார்ந்து, மொழி சார்ந்து, மதம் சார்ந்து, சாதி சார்ந்து எதையாவது ஒரு ஏரியாவை பிடிச்சிக்கிறாங்க. பிடிச்சிட்டு ஒரு நாய் தெருவில் இருக்கிற நாய் இன்னொரு தெரு நாயை பார்த்து குறைக்கும் பார்த்தீங்களா? ஆமாம் ஆமாம், வேற நாய் வந்தாலே குலைக்கும், குறைக்கும் பார்த்துருக்கீங்களா? சில நாய் என்ன ஒன்றா வெரைட்டி கொண்டு போய் அடுத்த தெருவில் கொண்டு விட்டுட்டு வந்துடும் அப்படின்னு சில நாய் இருக்குது. இந்த வெறிநாய் கூட்டங்களுடைய வேலை திட்டங்களை பூரா அரசியல் கட்சி கையில் எடுத்துட்டாங்க. நாயிலே பயப்படுது, நம்மளே பரவாயில்லையடா, இவங்க வந்து சாதி மதம் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து பயங்கரமாக குறைக்கிறாங்கடா, மாறி மாறி ஒருத்தனை பற்றி ஒருத்தன் அப்படிங்கிற அளவுக்கு அரசியல் வந்து கூர்த்திட்டுறாங்க. மனிதர்கள் வந்து மனிதர்களாக இருக்கக்கூடாதுங்க, நீங்கள் நிதானமாக இருக்கக்கூடாது, வெறி பிடிச்சி அலையணும். ஏன் ஜாதிக்காரன்டா, ஏன் மதம்டா, ஓ மதம் ஓண்டா, என்னடா இப்படிங்கிற மாதிரி வெறி விட்டணும். இந்த நாங்கள் யார் தெரியுமா அப்படின்னு சொல்லி ஒரு குரூப் அலைஞ்சிக்கிட்டே இருக்கணும். அலைஞ்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நாட்டில் வேலை வாய்ப்பு பிரச்சனை, அடிப்படை பிரச்சனை, உணவுக்கான பிரச்சனை, தங்குமிடம் பிரச்சனை, கல்வி, வேலை வாய்ப்பு, எந்த பிரச்சனையை பற்றி மக்கள் கவலைப்பட மாட்டாங்க. ஒரு வெறிநாய் இன்னொரு வெறிநாயை கடிச்சு அதனுடைய கோபத்தை தீர்த்துக்கிறோம். இதையெல்லாம் நம்மளை பூரா வெறிநாயை மாற்றி விட்டுட்டு இவங்க சொகுசாக என்ன பண்ணுறது, நாட்டில் இருக்கிற எல்லா பொது சொத்தையும் கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு லாபகரமாக விற்றுருவாங்க. விற்றுட்டாங்கன்னா நாடு முடிஞ்சிச்சு, ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு சொல்லிட்டு பூட்டி கதவை சாவி எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அம்பானி அதானி போட்டு போயிடுவாங்க. பெரிய பெரிய முதலாளிய கையில் எல்லாமே போயிடும். இப்போ மோடி வந்து இன்னைக்கு பேசியிருக்காரு, நான் வந்து இது நீலகிரியில் நிறைய தேயிலை தோட்டமாக இருக்குது, ஒரு டீ கடைக்காரனாக நான் இங்கே வர்றதில் ரொம்ப சந்தோஷப்படுறேன், ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் அப்படிங்கிறாரு. அவர் டீ விற்றதுக்கு எந்த எவிடன்ஸும் இல்லைன்னு நேற்று வரைக்கும் பல வீடியோக்கள் வைரல் ஆகிட்டு இருக்கு. ஏன் அவர் இந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்காரு? ஒருவேளை அவர் சிறந்த டீ மாஸ்டராக இருந்திருக்கலாம். ஏன்னா நாட்டினுடைய பிரதமராக அவர் சிறந்த ஒரு கடை மாஸ்டராக இருந்திருக்காரு. சிறந்த பிரதமராக அவர் இருக்க முடியல. அந்த கோபத்தில் தான் அவர் என்ன பண்ணுவார் பார்த்துருக்கீங்களா? நேரு தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணங்கிறாரு. நேரு இறந்து எத்தனை வருஷம் ஆச்சு? 60 வருஷத்துக்கு மேலாச்சு. இப்போ வந்து நேரு அப்படி கண்ணுக்கு முன்னாடி நேர நிற்கிறது மாதிரியே பேசுவார். எல்லாத்துக்கும் காரணம் யாரு? நேரு தான் அப்படிம்பாரு. இது சொல்லிக்கிட்டே வண்டியை ஓட்டிக்கிட்டே இருக்காங்க. கச்சத்தீவை மீட்போம் அப்படின்னு சொன்னா இல்லை. ஆமாம், இலங்கை அமைச்சர் என்ன சொன்னான்? அதெல்லாம் தர முடியாதுட்டான்.
தர முடியாதுன்னு சொல்லலை, எங்களுக்கு அப்படி ஒரு கோரிக்கை யாருமே சொல்லவே இல்லை. ஆமாம், கச்சத்தீவை வந்து கொடுத்ததோட முடிஞ்சு வச்சு கதை. அதை திரும்ப மீட்போன்னு 10 ஆண்டு காலத்தில் பிரதமர் ஏதாவது வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு கடிதம் எழுதியிருக்கிறாரா, கோரிக்கை வச்சிருக்கிறாரா? எதுவுமே கிடையாதுங்கிறாரு. அப்போ தேர்தல் நேரத்தில் திடீர்னு வந்து கச்சத்தீவை மீட்போங்கிறாங்க, மீனவர்களை காப்போங்கிறாங்க. காவேரி பிரச்சனை தீர்ப்போன்றிருக்காரு. காவிரி பிரச்சனை தீர்ப்பாங்க, எல்லா பிரச்சனையும் தீர்ப்பாங்க. மணிப்பூர் பிரச்சனையை மட்டும் ஏன் தீர்க்க மாட்டேங்கிறாங்க? மணிப்பூர் பிரச்சனை அவங்க அந்த பக்கம் போகவே மாட்டேங்கிறாங்களே. அங்கேயே ரோட் ஷோ நடக்கலை, அங்கே வேட்பாளரே போடலை. அங்கே மணிப்பூரில் நடக்கிற கலவரங்களுக்கு பாஜக தான் காரணம்னு கம்யூனிஸ்ட்காரன் சொல்லலை, காங்கிரஸ்காரன் சொல்லலை, பாஜக அந்த ஊர் மாநில பாஜக தலைவர் சொல்கிறான். இதை விட என்ன ஒப்புதல் வாக்குமூலம் வேணும்? இதுதான் அவங்களுடைய நிலைமை. காஷ்மீருங்கிறது இந்தியாவுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் அப்படின்னு நம்ம நம்பிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த மாநிலம் இந்தியாவுக்குள்ளே இருக்கலாம், ஆனால் அது ஒரு எதிரி மாநிலம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்துட்டாங்க. தமிழ்நாடு மாதிரி அவங்களுக்கு. ஆமாம், ஒரு எதிரிகளுக்கான இடம். நமக்கு ஓட்டு போடாதவங்க, நம்மளை நம்பாதவங்க, அவங்க யாராக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு ஒரு பாரபட்சம் காட்டணும். அது 2 கேம் ஆடுவாங்க. ₹1 நாங்கள் வரி பணம் கட்டுறோம் ஜிஎஸ்டியில், மத்திய அரசாங்கம் 28 பைசா தான் கொடுக்குது. ஏன் கொடுக்குது அப்படின்னு கேட்டால், தமிழ்நாடு வளர்ச்சி பெற்ற மாநிலம், அதனால நாங்கள் கம்மியாக கொடுக்குறோம். உத்தரப்பிரதேசம் வளரலை, மத்திய பிரதேசம் வளரலை, பீகார் வளரலை, ஒரிசா வளரலை, அதனால் நாங்கள் கம்மியாக கொடுக்குறோம் தமிழ்நாட்டுக்கு அப்படிங்கிறாங்க. சரி, அப்போ அதை ஒப்புக்கொண்டாங்க, தமிழ்நாடு வளர்ந்துருச்சு அப்படின்னு ஒப்புக்கொண்டாங்கல்ல. இதோடு நிறுத்துறாங்களான்னு கேட்டால், 57 வருஷமாக திராவிட இயக்கம் தமிழ்நாட்டை சீரழித்து விட்டதுங்கிறாங்க, மீட்கணுங்கிறாங்க. அப்போ மறுபடியும் இதை உத்தரப்பிரதேசம் மாதிரி ஆக்கிறதுன்னு பிளான் பண்ணியிருக்காங்களா? தமிழ்நாடை மணிப்பூரா மாற்றுறதுக்கு பிளான் போடுறாங்களா? தமிழ்நாடை காஷ்மீரா மாற்ற பிளான் போடுறாங்களா? இல்லை வந்து பீகாரா மாற்ற பிளான் போடுறாங்களா? என்ன கணக்கில் பிளான் போடுறாங்க? இல்லை, அண்ணாமலை என்ன சொல்கிறாருன்னா, ஜப்பான் மாதிரி பிரேசில் மாதிரி வளர்ந்துருக்க வேண்டியது, நாங்கள் அப்படி மாற்றுவோம் அப்படிங்கிறார். ஒட்டுமொத்த இந்தியாவையுமே அவங்க வந்து மணிப்பூரா மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அதனால் ஜப்பானாலாம் அவங்க மாற்ற மாட்டாங்க. அது உலகத்தில் அமைதியாக வாழக்கூடிய நாடுகள் எது அப்படின்னு பார்த்தா, அரசியலில் எந்த நாடெல்லாம் மதத்தை கலக்கவில்லையோ அந்த நாடெல்லாம் நிம்மதியாக இருக்கான். மதத்தை முன்வைத்து எந்த நாடெல்லாம் அரசியல் செய்கிறதோ அந்த நாடு பூரா சர்வ நாசம். இப்போ மோடி நேற்று ரோட் ஷோ பண்ணார், எல்லாத்தையும் டிவிகள்லையும் ரொம்ப லைவாக வந்துச்சு. இப்போ பயங்கர பரபரப்பாக போச்சு. தாமரை பூவிலேயே மாலைலாம் செஞ்சு போட்டாங்க. ஆனால் நிறைய மத்திய அமைச்சர்கள் வந்திருக்காங்க, அது எதுவுமே நியூஸாகவே யாருக்கும் தெரியலையே. அனுராக் தாக்கூர் ஒரு மத்திய அமைச்சர் வட சென்னையில் 2 நாள் இருந்திருக்காரு. ஸ்மிருதி இரானி 2 நாள் இருந்திருக்காங்க. இவங்க வர்றதை ஏன் வந்து மத்திய அமைச்சர்கள் ரகசியமாக வந்துட்டு போகிறாங்க? இதுக்கெல்லாம் ஒரே ஒரு தீர்வு தாங்க இருக்குது. கங்கனா ரணாவத்தை கொண்டு வந்து தமிழ்நாட்டில் இறக்கியிருக்கலாம் வேட்பாளர் கிடையாது, பிரச்சாரத்துக்கு. நீங்கள் வந்து கங்கனா ரணாவத்தை நீங்கள் இறக்கிருந்தீங்கன்னா, சந்திரமுகி 2 படம் ஓடலைனாலும் கங்கனா ரணாவத்தை அதில் நடிச்சிருந்தாங்க, அவங்கள காமிச்சிருக்கலாம். சரி, அதை கொண்டு இமாச்சல பிரதேசம் மண்டிங்கிற ஒரு தொகுதியில் கொண்டு போய் போட்டிட்டு வச்சுட்டாங்க. அதனால் கங்கனா ரணாவத்தை தான் வந்து அடுத்த நிதியமைச்சர் ஆகிறதுக்கும் ஒரு திட்டம் வச்சுருக்கிறதா சொல்கிறாங்க. ஏன்னா அந்த அம்மாவுக்கு அரசியல் அறிவு அபாரமாக இருக்குது. ஆமாம், சுபாஷ் சந்திர போஸ் தான் முதல் பிரதமர்லாம் சொல்லியிருக்காங்க. முதல் பிரதமர் யார் அப்படின்னு கேட்டதுக்கு எல்லாரும் ஜவஹர்லால் நேருன்னு சொல்லும் போது கங்கனா ரணாவத் ஒரு ஆள் மட்டும் வித்தியாசமாக செஞ்சுருக்காங்க. சுபாஷ் சந்திர போஸ் தான் முதல் பிரதமர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவ்வளவு அறிவாற்றல் மிக்க ஒரு ஆளை எப்படி இவ்வளோ நாளாக மிஸ் பண்ணாங்கன்னு நமக்கு தெரியல. 10 ஆண்டு காலம் பாஜக ஆட்சியில் இருந்தபோது ஏன் அந்த அம்மா நிர்மலா சீதாராமனையெல்லாம் நிதியமைச்சராக வைத்திருக்கும் போது ஏன் கங்கனா ரணாவத்தை வந்து ஒரு உயர்ந்த பதவிகளுக்கு கொண்டு போகக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு ஒரு ரொம்ப நாலேஜ் பர்சனாக வந்து கங்கனா ரணாவத்தை வந்து இருக்காங்க. அப்புறம் என்னென்னா, பாஜகவில் என்ன ஒரு வழக்கமான ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா, அமித்ஷா யார், சந்தான பாரதி யார், இது 2 குழப்பம் வந்து பாஜக தொண்டர்களுக்கு தீரவே இல்லை. நிறைய இடங்களில் பேனர் வைக்கும் போது என்ன பண்ணுறாங்கன்னா, டைரக்டர் சந்தான பாரதி படத்தை கொண்டு போய் வச்சுட்டு அமித்ஷா அவர்களே வருகன்னு போஸ்ட் அடிக்கிறாங்க, அதை பேனர் கட்டுறாங்க. இதனால சந்தான பாரதி இப்போ தலைமறைவாக இருக்கிறதா. அதனால் யார் அமித்ஷா யார் சந்தான பாரதின்னு ஒருத்தருக்கு தெரியும் போது அவன் பாஜகவை விட்டு விலகி விடுவான். ஒரு ஆடு தான் ஒரு ஆடு என்று உணர்கிற போது மந்தையிலிருந்து விலகி விடுகிறது. நம்ம அது எவ்வளவு ஆடு ஒன்றா இருந்தாலும் அதுக்கு பாதுகாப்பு கிடையாது, ஏன்னா அது மந்தையில் தான் இருக்கு. ஆமாம், அதுக்கு எந்த பாதுகாப்பு கிடையாது. நான் ஒரு ஆடு என்று தெரிகிற போது அது மந்தையிலிருந்து விலகி விடுகிறது, தெரியாத போது அது பாஜகவிலே வேட்பாளராக நின்று விடுகிறது. இதுதான் வந்து விஷயம். இப்போ இன்னொன்று என்ன அப்படின்னா, இப்போ நீ சொன்ன கங்கனா ராவத்தெல்லாம் அவங்க இறக்கி விடலை, ஆனால் கூல் சுரேஷ்லாம் பயங்கரமாக பிஜேபிக்காக பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு.
நான் பிக் பாஸ் கூல் சுரேஷ், இந்தியாவின் பிக் பாஸ் மோடி அப்படின்லாம் பயங்கரமாக பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. அவர் தமிழ்நாடு முழுக்க பிக் பாஸ் மூலமாக தெரிஞ்ச ஒரு பிரபலமாச்சு. நிறைய ஓட்டு கிடைக்கும்ல உங்களுக்கு? தமிழ்நாட்டில் வந்து சமீபமாக வந்து 100 டிகிரிக்கு மேலே வெப்பம் அதிகமானதுக்கு பின்னாடி கொஞ்சம் பேர் மூளை குழப்பமாகி யார் என்ன சொல்லணும்னு தெரியல. சரி சரி, அப்போ மோடி பிக் பாஸ்னா இப்போ கமலஹாசன் யார்? இதுதான் நம்ம கேள்வி. கமலஹாசன் இறங்கி அடிக்கிறாப்புல பிரச்சாரத்தில். மீண்டும் பாஜக வந்துச்சுன்னா இந்தியாவின் தலைநகர் வந்து டெல்லி கிடையாது, நாக்பூருக்கு மாற்றிடுவாங்க அப்படின்னு யார் பேசுகிறா? கமலஹாசன் சொல்கிறார். கமலஹாசன் பேசுகிறாரு. ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக, உயர் சாதி பார்ப்பன ஆதிக்கங்களுக்கு எதிராக கமலஹாசன் தெரு தெருவாக பிரச்சாரம் பண்ணுறாரு. அப்போ அதெல்லாம் பார்க்கும்போது அவர்களுக்கு என்னென்னா, உயர் சாதி பார்ப்பனர்கள் நலன்களுக்காக தான் பாஜக இயங்குது. ஆமாம். அங்கேருந்து கொஞ்சம் பேர் தப்பிச்சு வெளியே வந்து கமலஹாசன்லேருந்து, டிஎம் கிருஷ்ணாலேருந்து, இந்து என் ராம்லேருந்து பல முற்போக்கு சக்திகள் வெளியில் வந்து இது தவறானது, ஜனநாயகத்துக்கு எதிரானது என்று சொல்லுகிற போது ஆரிய சங்கிகளால் வந்து தாங்க முடியலை. ஏன்னா சூத்திர சங்கிகள் நமக்கு அடிமையாக இருக்கிறானே, இவன் பூரா நமக்கு அடிமையாக இருக்கும்போது இவங்க இப்படி வெளியில் கிளம்புறாங்களே அப்படிங்கிற ஒரு பதட்டம் வந்து நிலவுகிறது எப்போவுமே. அதனால் கமலஹாசன் பிரச்சாரம் பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகுது. அதை நம்ம அண்ணாமலைனாலேயே தாங்க முடியல. ஒரு மனநல சோதனை நடத்தணும்னு ஒரு கண்ட்ரோல் இல்லாமல் பேசிக்கிட்டு இருந்தார் அண்ணாமலை. ஆமாம். ஆனால் அண்ணாமலைக்கு வந்து புத்தி எப்போவுமே தெளிவாக இருக்கும். அதனால் அவர் பேசுவார். கமலஹாசனுக்கு கொஞ்சம் குழப்பமாக இருக்குது அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அதனால் யார் பைத்தியம் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு போட்டியை வந்து அவங்க நடத்த பார்க்குறாங்க. ஆனால் தமிழ்நாடு மொத்தமுமே சொல்லுது அண்ணாமலைக்கு தான் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறது. அதனால தான் அவருக்கு கோயம்புத்தூர் வெப்பத்திலேயே அவருக்கு தாங்க முடியலை. அதனால தான் அவர் 2 டிகிரி கூடிடுச்சு அப்படின்னு பதறாரு. 2 டிகிரி கூட்டினதுக்கு யார் காரணம் அப்படின்னு கோவப்படுறாரு. அதனால் அதாவது என்ன குன்னக்குடிக்கு அன்னக்காவடி எடுத்தாலும் ஒன்றும் நடக்க போகிறதில்ல. எண்ணெயை தடவிக்கிட்டு மண்ணில் புரண்டாலும் ஒற்றை மண்ணு தான் ஒட்டும். பாஜக வந்து தமிழ்நாட்டில் ஒட்டவே ஒட்டாது. தாமரைப்பூவில் தண்ணி ஒட்டாதுங்கிறது விஞ்ஞானம். தமிழர்கள் ஒட்டவே மாட்டார்கள்ங்கிறது தேர்தல் விஞ்ஞானம். இல்லை, இப்போ இன்னொன்று என்னென்னா, அவர் கோயம்புத்தூருக்கு வெப்பம் கூடுனதுக்கு திமுக காரணம்லாம் சொல்கிறாரு. ஆனால் அவங்க ரொம்ப ஆதரிக்கக்கூடிய பாபா ராம்தேவ் ஆரவல்லி மலைத்தொடர ஆட்டையை போட்டார், அங்கே இருக்கக்கூடிய பழங்குடிகளுடைய பஞ்சமீனத்தெல்லாம் திருடிட்டாருன்னு கேஸ் நடந்துக்கிட்டு இருக்கேன். வழக்கு வந்து உச்சநீதிமன்றத்துக்கு போனதற்கு பின்னால் அவருடைய பொருட்கள் வந்து பெரும்பாலான விஷயங்கள் எல்லாமே வெளிநாட்டு ரசாயனங்கள் கலந்துருக்கிறது, அது எல்லாமே இயற்கை சார்ந்தது என்று வெளியில் சொல்லி கொண்டாலும் அவர்கள் சொல்லுகிறதுலாம் உண்மை கிடையாது, எல்லாமே ஃபேக்கு தான் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்க. அவர் பொய்யான விளம்பரங்களை அவர் செய்கிறாங்கன்னு நீதிமன்றம் கண்டித்திருக்கிறது. வழக்கம் போல் வந்து அவர்கள் சாவர்கரினுடைய வெளிவந்த காரணத்தினால மன்னிப்பு கேட்டிருக்காங்க. ஆனால் இந்த மன்னிப்பையும் ஏற்க முடியாத நீதிமன்றம் சொல்லுது. அதுதான் இருக்கக்கூடிய விசித்திரமான வழக்கு. இப்போ இவங்க ஊழல் எதிர்ப்பை நிறைய பேசுகிறாங்க. ஆனால் மோடி ஆட்சி காலத்தில் ராம்தேவுடைய சொத்து மதிப்பு 830 கோடி ரூபாய் வருமானத்துலேருந்து 45,000 கோடி ரூபாயாக கூடியிருக்கு இந்த 10 வருஷத்தில். இந்த 45,000 கோடி ரூபாய் எப்படி வந்துச்சுன்னா இடி எங்கேயாவது விசாரணை நடத்தி அப்படி ஏதாவது நம்ம பார்த்துருக்கோமா? அமலாக்கத்துறைக்கு வந்து பாபா ராம்தேவ் எங்கே இருக்கிறார் என்கிற முகவரி, அவருடைய ஆதார் கார்டு, பான் கார்டு, இந்த மாதிரி எந்த டீட்டெயிலுமே அமலாக்கத்துறைக்கு முதல்ல கிடைக்கல. அமலாக்கத்துறைக்கு கிடைச்சதெல்லாம் என்ன அப்படின்னா எதிர்கட்சிக்காரர்களுடைய முக்கியமான டீட்டெயில்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு வழங்கப்படுகிறது. அதனால் பாஜக வழிகாட்டுகிற போது அவருடைய எதிர்கட்சிக்காரர்களை மட்டும், அவர்களுக்கு வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து இந்த நாட்டை வந்து தப்பிச்சு எங்கேயாவது ஓடி போயிடுவாரா? போகிறதில்ல. அவர் ஒரு முதலமைச்சர், அவர் எங்கே போகிறார்? முதலமைச்சராக இருக்கிறார். அது மாதிரி ஜார்க்கண்ட் முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் இவங்கெல்லாம் ஏதோ வந்து லுக் அவுட் நோட்டீஸ் கொடுத்து அந்த ஏதாவது வெளிநாட்டுக்கு தப்பிச்சு போயிடுவாங்க குற்றவாளிகள்ன்ற மாதிரி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட 2 முதலமைச்சர்களை சிறைச்சாலைக்கு அனுப்பிட்டு எதிர்கட்சின்னு சொல்லக்கூடிய காங்கிரஸ் கட்சியோட வங்கி கணக்கை முடக்கி வச்சுட்டு கம்யூனிஸ்ட் கட்சிக்காரன் அவன் உண்டியல் கொடுக்கிற காசியெல்லாம் கொண்டு வச்சு அவன் கட்சி நடத்திக்கிட்டு இருக்கான். அந்த கட்சியில் போய் வருமான வரித்துக்கு வந்து நீங்கள் வந்து நாங்கள் அபராதம் விதிக்கிறோம், உரிய நேரத்தில் தாக்கல் செய்யவே இல்லை, உங்களுக்கு என்ன நடந்திருக்குன்னு தாக்கல் செய்ய. வருமான வரியே முதல்ல அரசியல் கட்சி கிடையாதாமா. அவங்க என்ன நடைமுறையில் இருக்கிறாங்கிறத ஒரு தாக்கல் செய்கிறதுல ஏதோ காலதாமதம் ஆயிடுச்சான். அதுக்கு நாங்கள் அபராதம் போடுறோம்னு ஒட்டு மொத்தமாக ஒரு ஓட்டப்பந்தயம் ஓடுறோம், எதிராளி காலை கட்டி போட்டு வா சேர்ந்து ஓடுவோன்னு சொன்னால் அது எவ்வளோ முறைகேடாக இருக்கும். அந்த வேலையை தான் அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. எதிர்கட்சியே இல்லாத ஒரு இந்தியாவை, மாற்று கருத்தே இல்லாத ஜனநாயகத்தை பாஜக உருவாக்க பார்க்கிறது. அது பலிக்காது. இப்போ இவ்வளவு முயற்சிகள் பண்ணுறாங்க, ரோட் ஷோ நடக்குது, வட இந்தியாவில் இதே மாதிரி கங்கனா ராவத் மாதிரி பிரபலங்கள்லாம் இறக்கி விட்ருக்காங்க.
இது வந்து அவங்களுக்கு தேர்தலில் இந்த 400 சீட்டுன்னு சொன்னாங்க, இப்போ அது 270 300லாம் பேசுகிறாங்க. அவங்களுக்கு பலிக்குமா? அதாவது ராமர் கோயில் திறந்த உடனேயே ஏன் ராமரை நாம் வேட்பாளராக்கக்கூடாது என்கிற அளவுக்கு, ராமர் என்பவர் வேறு யாரும் கிடையாது, மோடி தான் ராமர் என்கிற அளவுக்கு எல்லா கடவுள் நம்பிக்கைக்கும் சமய நம்பிக்கைக்கும் அப்பாற்பட்டு சங்கராச்சாரியார்களையே புறக்கணிச்சுட்டு தமிழ்நாட்டில் செங்கோலை தூக்கிட்டு தெரிஞ்ச மடாதிபதிகளுக்கெல்லாம் இன்விடேஷனை கூட கொடுக்காம அவங்களுக்கெல்லாம் ஒழிச்சு வச்சுட்டு அமிதாப் பச்சன், கங்கனா ரணாவத்து, இங்கே இருக்கக்கூடிய ரஜினிகாந்த், அம்பானி, அதானி, கும்பானி எல்லாம் கூட்டிட்டு போய் ராமர் கோயில் திறந்து விட்டாங்க பொதுமக்களுக்கு அடுத்த நாள். இது வந்து நம்மெல்லாம் வந்து அங்கே இதை பார்த்துட்டா மக்கள் வந்து உணர்ச்சிவசப்பட்டு மொத்தமாக ஓட்டை கொட்டிடுவாங்க நம்ம மேலே அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. ஆனால் நடைமுறை அப்படி இல்லை. முன்னாள் தேர்தல் ஆணையாளராக இருந்த குறைஷி என்பவர் சொல்கிறாரு, 400 சீட்டுனாங்க, கிட்ட வந்தோம் 200 சீட்டுங்கிறாங்க, இன்னும் கொஞ்சம் கிட்ட வரும்போது 120 சீட்டுங்கிறாங்க, 100 சீட்டு தேராது அப்படின்னு தெளிவாக வந்து சொல்லிட்டாரு. அதனால் இந்த கருத்து கணிப்புங்கிற பேரில் பல கருத்து திணிப்புகளை திட்டம் போட்டு என்னதான் வேஷம் போட்டு கட்டி பொய்யாக பிம்பங்களை கட்டமைச்சுக்கிட்டே இருந்தாலும் நிலைமை வேறையா இருக்கு. ஏன்னா ஏசி சண்முகம் வேலூரில் நிற்கிறாரு. ஆமாம், போன முறை தேர்தலில் அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, நான் ஓட்டு கேட்க போகும்போது ஒருத்தன் கூட பாஜகக்காரன் கூட வரக்கூடாதுனாரு. ஆமாம், அவர் போன முறை ரெட்டலையில் நின்னார் இல்லையா, யாரும் கூட வரக்கூடாதுனாரு. ஏன்னு கேட்டாங்க, வந்தால் வர்ற ஓட்டும் வராதுடா, நீ ஏன்டா வர்ற கூடன்னு கேட்டார். இப்போ அவர் தன்னுடைய சொந்த சமூகத்தை நம்பி நிற்கிறாரு. ஆமாம், அதில் துரதிர்ஷ்டம் என்னன்னா, தமிழ்நாட்டில் வந்து சிறுபான்மை மக்களாக இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய தொகுதியில் ஒன்று வந்து வேலூர். அங்கே போய் அவர் தாமரை சின்னத்தில் நிற்கிறாரு. அவர் நின்றா கூட அவருக்கு யாராவது இறக்கப்பட்டு ஓட்டு போட்டுருவாங்க. அங்கே கொண்டு போய் ரோடு ஷோங்கிற பேரில் அவருக்கு கொஞ்சம் நஞ்சம் விழுக வேண்டிய ஓட்டையும் மொத்தமாக தொடச்சி எரிச்சிட்டாங்க. ஏசி சண்முகத்தினுடைய தோல்வியை உறுதிப்படுத்திட்டாங்க. தோல்வியை உறுதிப்படுத்திட்டாங்களா, முடிஞ்சிச்சா சோழி. இப்போ பாண்டி பசாரில் என்னையா நடந்துச்சுன்னு கேட்குறான் சில பேர். ரோடு ஷோ நடக்குது, என்ன நடந்துச்சுன்னா அது ஒன்றும் இல்லைங்க, குஜராத்தில் அவர் தொடங்கினாருங்க அதிகாரத்தை, தமிழ்நாட்டில் வழியனுப்பு விழா நடத்துகிறாங்க. இந்த வழியனுப்பு விழாவை தான் இவங்க ரோடு ஷோன்னு சொல்கிறாங்க. அதனால் ரோடு ஷோவோட, ஏன்னா கர்நாடகத்தில் ரோடு ஷோ நடத்துனாங்க, பாஜக தோத்து போச்சு. ஆமாம், எங்கேயெல்லாம் ரோடு ஷோ நடத்துகிறாங்களா அங்கெல்லாம் சோழி முடியுது. தமிழ்நாட்டில் ஏற்கனவே சோழி முடிஞ்சு போன கதை தான். இப்போ அவருடைய ஆட்சிக்கு ஒரு வழியனுப்பு விழாவை இந்த ரோட் ஷோ மூலமாக தமிழர்கள் வெற்றிகரமாக அனுப்பிவிடுவார்கள், அது உறுதி. பல்வேறு விஷயங்களை நம்மக்கிட்ட கலந்துரையாடின திரு ராஜகம்பீரன் அவர்களுக்கு நன்றி.